ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து 9th சம் தான் பார்க்க போகிறோம் 2.3ல. ஓகே பாருங்க, கையல்டு ஸ்கோர்டு 225 அவுட் ஆஃப் 500 மார்க் இன் த ஃபர்ஸ்ட் ரிவிஷன். அப்போது ரிவிஷன் 1 இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், அண்டர்லைன் பண்ணி நல்லா படித்து வச்சுருக்கணும். 500க்கு 225 மார்க் வாங்குறா ரிவிஷன் டெஸ்ட் 1ல். அடுத்தது 265 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 500 இன் கிளாஸ், அதாவது ரிவிஷன் டெஸ்ட் 2. ஓகே ரைட். இப்போ ரிவிஷன் டெஸ்ட் 1, ரிவிஷன் டெஸ்ட் 2, ரெண்டு விதமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரீஸ் கேஸ் ஸ்கோர். ஓகே ரைட். இன்க்ரீஸ் எவ்வளோ வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ரிவிஷன் டெஸ்ட் 1 போட்டோன்னா எவ்வளவு, 500க்கு 225 வாங்கியிருக்கா. அதே மாதிரி ரிவிஷன் டெஸ்ட் 2 அதில் எவ்வளோ வந்திருக்கா, 265 அவுட் ஆஃப் 500. இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஸோ கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் தான் ஆயிருக்கு. ஸோ இன்க்ரீஸ் மார்க் எவ்வளோன்னு பார்க்கலாம். எப்படி கண்டுபிடிக்கிறது, 265 மைனஸ் 225, அப்போ எவ்வளோ மார்க் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கா, 40 மார்க் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கா. ரைட். அப்போது இதுதான் இன்க்ரீசிங் மார்க். ஓகேவா. அப்போது இன்க்ரீசிங் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதாவது மார்க்கில் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், percentage of increase in marks அப்படின்னு போட்டு என்ன பண்ணணும்னா, எவ்வளோ பர்சன்டேஜ் அதாவது 40 மார்க் அதிகமாகிருக்கு. எத்தனைக்கு, 500க்கு. ஸோ ஃபஸ்ட்டு 500க்கு 40 மார்க் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ 100க்கு எவ்வளோன்னு சொல்லி நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ மேலேயும் கீழே 100 மல்டிபிள் பண்ணிக்க வேண்டியதான். இங்கே பாருங்கள், இந்த 2 சைபர், இந்த 2 சைபர் கேன்சல், இது அடித்தா என்னது 8. அப்போது 8/100 அப்போ என்னது 8%. 8% என்ன ஆயிருக்கு, மார்க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ இன்க்ரீஸ் பர்சன்டேஜுக்கு இங்கே ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை மட்டும் எழுதிக்கிங்க. என்னென்னா இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ், என்னென்னா சேஞ்ச் இன் மார்க்ஸ், அதாவது சேஞ்சஸ். இங்கே வந்து மார்க் கொடுத்துருக்கனால சேஞ்சஸ் இன் மார்க் divided by original mark. Okay, original marks. Yes, that's all. இது ஃபார்முலான்னு போட்டு என்ன பண்ணிக்கோங்க, பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ.